கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, பவித்ரா பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு பையனை கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த விஷயம் பவித்ராவுக்கு தெரியாது. ஆனால் கண்மணிக்கு தெரியும். அதனால அந்த பையனுக்கு என்ன வேணும், என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் கண்மணி வந்து பார்க்குறதுக்கு போவாங்க. அந்த பையனை பார்க்குறதுக்கு கிளம்புன கண்மணியை பார்த்திங்க அப்படின்னா, அன்போட அண்ணியும் அக்காவும் பார்த்துட்டு கண்மணியை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போனது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த பையன்கிட்ட போயிட்டு இந்த மாரி "நீ பவித்ராவ லவ் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு ஒரு ஃபங்ஷன் நடக்க போகுது. அந்த ஃபங்ஷன்ல நீ கண்மணிய தான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும். அப்பதான் கண்மணிய வீட்ட விட்டு வெளிய அனுப்ப முடியும். இத மட்டும் நீ பண்ணிட்ட நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த பையன்கிட்ட சொல்லிருவாங்க. அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்ஷன்ல வந்து எல்லார் முன்னாடியும் கண்மணியும் நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிருவான். உடனே அன்பு பார்த்தீங்கன்னா, அந்த பையன்கிட்ட வந்து "நீ என்ன சொன்னாலும் கண்மணிய பத்தி நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். கண்மணிய வந்து நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் அவன் மேல" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிப்பாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.